அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது பட்டர் கேக் எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மா 1/2 கிலோ, சுகர் 1/2 கிலோ மிக்சியில் அடித்து பவுடர் ஆக்கி வச்சுருக்கிறோம். பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ், ஃபுட் கலர், முட்டை 8, பட்டர் 1/2 கிலோ, எல்லாவற்றையும் வைத்து எப்படி பட்டர் கேக் தயாரிக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்து முட்டையை தனித்தனியே நாங்கள் உடைச்சி ஊற்றி ஒரு தனி பவுலில் எடுத்துக்கொள்ள வேணும். பேக்கிங் பவுடர் 10 டீஸ்பூன் கோதுமை மாவுடன் சேர்த்து கொள்ள வேணும். சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணி விட வேணும். பேக்கிங் சோடா சேர்த்த கோதுமை மாவை 4 தடவைகள் அரித்தெடுத்து கொள்ள வேண்டும். நாங்கள் அரித்து எடுத்துட்டோம். கோதுமை மா 1/2 கிலோ பட்டரை ஒரு சட்டியில் போட்டுக்கொள்வோம். பீட்டரால் நன்றாக அடித்து கொள்வோம். அத்துடன் பவுடர் ஆக்கி வைத்த சுகரையும் சேர்த்து நன்றாக ஒரே பக்கமாக நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு 15 நிமிஷம் இவ்வாறு மிக்ஸ் பண்ண வேணும். சுகர் பட்டருடன் முட்டையை நாங்கள் சேர்த்து கொள்ளுவோம். சேர்த்து இன்னும் 15 நிமிஷங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ண வேணும். அவற்றுடன் வாசத்துக்காக வெனிலா எசன்ஸ் 1/2 ஸ்பூன் சேர்த்து கொள்ளுவோம். நன்றாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். அவற்றுடன் அரைத்து வைத்த கோதுமை மாவை சேர்த்து நன்றாக கிளறி விடுவோம். கூடுதலாக நாங்கள் பீட்டரால் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கோதுமை மாவை கலந்து விடுவோம். பின்பு பட்டர் பூசிய ஆயில் பேப்பரை வைத்து நாம் மிக்ஸ் பண்ணிய கேக் கலவையை கேக் ட்ரேயில் ஊற்றி பேக் பண்ணி எடுப்போம்.
10 நிமிஷம் அவனை வந்து ஹீட்டில் வச்சுட்டு பின்னர் 160 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் 40 நிமிஷம் வந்து ஹீட் பண்ணி எடுப்பான். இவ்வாறு 40 நிமிஷம் விட்டு நாங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கொள்வோம். கேக் பேக் ஆகிக்கொண்டிருக்குது. கேக் வந்து பேக் ஆகிட்டு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கேக் வந்து நன்றாக வெஞ்சிட்டது. சாஃப்டான சுவையான கேக் தயார். நீங்களும் இந்த கேக்கை நான் சொன்ன முறையில் வந்து ட்ரை பண்ணி உங்களோட வீட்டில் வந்து தயாரித்து